முன்னேற்ற கழக அரசு வந்து தேர்தல் அறிக்கையில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. 511 அறிக்கைகள் சொல்லியிருக்காங்க. அதில் எதுலேயும் நிறைவேற்றியிருக்காங்களான்னா, நிறைவேற்றி விட்டோம்னு தான் சொன்னாங்களே தவிர, நிறைவேற்றின மாதிரி அங்கொன்று இங்கொன்றும் சொல்லிட்டு மீதி எதுவுமே அவங்க கொடுக்கல. அதாவது பெண்களுக்கு, குடும்ப பெண்களுக்கு ரூ. 1000 வந்த உடனே கொடுப்பேன்னு சொன்னாங்க. 3 வருஷமாக கொடுக்காம பார்லிமெண்ட் எலெக்ஷனை ஒட்டி தான் கொடுத்தாங்க. அதே மாதிரி பஸ்ஸில் மட்டும் மகளிர்களுக்குன்னு விட்டு பஸ்ஸை விட்டுருக்குறாங்க. வேறு எந்த கோரிக்கைகளும் அவங்களுடைய தேர்தல் அறிக்கை நிறைவேற்றின மாதிரி தெரியலை. மாறாக அவங்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக நியமித்ததை தவிர சீனியரெல்லாம் இருக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலினை 2வது துணை முதலமைச்சராக அறிவித்து 2வது இடத்துல கொண்டு வச்சுருக்கிறாங்க. இது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு நல்ல மாதிரி அவங்க பார்க்கல மக்கள் வந்து. 2வது விஷயம் என்னென்னாக்கி, இன்றைக்கி வந்த உடனே சொத்து வரியெல்லாம் கூட்டிட்டாங்க. அதாவது 100 மடங்கு, இப்போ 100 மடங்கு இருந்ததை 500 மடங்காக மாற்றிட்டாங்க. சொத்து வரியை கூட்டிட்டாங்க. மின்சார கட்டணத்தை பார்த்திங்கன்னா, அதுவும் பார்த்திங்கன்னா 500 மடங்கு மின்சார கட்டணம் கூட்டிட்டாங்க. பால் விலையை கூட்டியிருக்கிறாங்க. இதுக்கு மாறாக சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே சரியில்லை. இவ்வளவு காரணம் பாலியல் வன்கொடுமை, மது பழக்க வழக்கம் எல்லாமே தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை